ஹாய் வியூஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அபூர்வாவோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குன்னே சொல்லலாம். நம்ம அபூர்வா இப்போ நம்ம சூர்யாவை கைக்குள்ளே வச்சுருக்கிறதுனால இந்த சூர்யா அபூர்வா பண்ணுற தப்பை எதையுமே நம்பவே மாட்டுறாங்க. இந்த ககன் எவ்வளவோ போராடுறாங்க, ஆனாலும் சூர்யா நம்ம அபூர்வாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சூர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ககன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நாளைக்கு உங்களுக்கு எதனா ஒன்றுனா அந்த ககனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபூர்வாவை நம்ம ககன் விரட்டி அடிச்சுக்கிட்டே வராங்க. ஏன்னா நம்ம சாரதாவோட நிலைமைக்கு அவங்க தான் காரணன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் போதுமான சாட்சி இல்லாதனால அந்த சாட்சி இறந்ததுனால நம்ம ககனால் ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம அபூர்வா சூப்பராக பிளான் பண்ணி யார்கிட்ட போனால் இந்த ககன் நம்மளை விடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சூர்யா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அபூர்வாவுக்கு அந்த இடத்துல லாக்கப்பில் உள்ள வச்சு வெளியில் பூட்டிடுறாங்க. இதனால் ககனால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன நினச்சிட்ருக்க, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாது சார், அவள் எவ்வளோ பெரிய கிரிமினல்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவள் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவோட நிலைமைக்கு அவள் தான் இப்போ காரணமே. அதுவும் இல்லாமல் ஷோபா சந்திரா அவங்கள கொன்னதும் அவள் தான், அவங்க அம்மாவை கொன்னதும் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லிடுறது கேட்டுட்டு நம்ம சூர்யாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது. இந்த பக்கம் ககன் கிட்ட கேட்குறாங்க, உங்ககிட்ட ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அபூர்வா பண்ணதுக்கு என்கிட்ட சாட்சி இல்லை, ஆனால் என் கண்ணால் பார்த்தேன் அந்த சாட்சியை, அந்த சாட்சி தான் சொல்லிச்சு, ஆனால் அந்த சாட்சி இறந்து போயிட்டாங்க எங்கள் கண்ணு முன்னாடியே அப்படின்னு சொல்லும் போது ஆதாரம் இல்லாமல் கோர்ட் எந்த எவிடன்ஸையும் நம்பவே நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சூர்யா சொல்கிறாங்க. வாயால் சொல்கிற வாக்கு மூலம் எதையுமே கோர்ட்டு கேட்காது, அதனால் அதுக்கான தக்க ஆதாரத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நம்ம ககன் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஆனா ககன் அந்த இடத்துல ரொம்பவே கோவப்பட்டு சூர்யா கிட்ட போறாங்க. என்ன, அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கிட்டீங்களா, நீங்க லஞ்சம் வாங்கினதுனால தான் இந்த அபூர்வாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவை ரொம்பவே கோவப்படுத்துற மாதிரி பேசுறாங்க ககன். இதை கேட்டுட்டு சூர்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில இருக்கிற பொருளை எடுத்து நம்ம ககன் நெத்தியில வைக்கிறாங்க. நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சு பேசுறியா, என்கிட்டயே உன்னோட திமிருதனத்தை காட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட ரொம்பவே கடுமையா பேசுறாங்க. அதுக்கு நம்ம ககன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம அபூர்வா கிட்ட சொல்றாங்க, நீ இப்போ வேணா இதுக்குள்ள இருந்து தப்பிச்சிருக்கலாம் என்கிட்ட இருந்து, ஆனா நீ வெளியில வந்து தானே ஆகணும், உன்னோட சாவு என் கையில தான், அதை மட்டும் நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ககன் சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வா கிட்ட போயிட்டு நம்ம சூர்யா கேட்குறாங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா சொல்றாங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை சார், அவங்களா என்னை இந்த மாதிரி ஒரு எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி என் மேலே பழி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, யார் எது பண்ணாலும் நான் தான் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் நான் எங்க முழு சொத்தையும் எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பூமி இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மேலே பழிய போடுறாங்க. இந்த பக்கம் நீங்க என்னை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அபூர்வா சூப்பராக நம்ம சூர்யாவை ஏமாற்றி நாடகம் போட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சூர்யா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துட்டு போங்க, இந்த ககன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வாவுக்கு ஒரே கொண்டாட்டமாக ஆயிடுது. ஏண்டா ககன், இனிமே என்கிட்ட உன்னால் மோத முடியுமாடா, இனிமே தான்டா என்னோட ஆட்டத்தையே நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அபூர்வா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ககனை தான் காட்டுறாங்க. ககன் ரொம்பவே டென்ஷனாக வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பூமிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. பூமி கேட்குறாங்க, என்ன பாவா பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பூமியை நம்ம ககன் கேட்குறாங்க, நீ தான் அபூர்வாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா, அவங்கள எங்கேயாவது தப்பிச்சு போக சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஏன் சொல்கிறேன் அவளை போயிட்டு, அவளாம் என்னைக்கா இருந்தாலும் சாகிறவதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமி ரொம்பவே சாமர்த்தியமாக சமாளிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ககன் மாமா சொல்லுங்க, எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பூமி கேட்குறாங்க. அதுக்கு அவ இந்த மாதிரி என் கையிலேருந்து தப்பிச்சுட்டான், இந்த செரியை கெடுத்துட்டான், இல்லைன்னா அங்கேயே அவள் கதையை நான் முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ககன் பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பூமி மனசில் நினச்சிக்கிறாங்க, எப்படியோ மாமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ககன் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. ஒரு பக்கம் நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவன் அந்த எஸ்பி காப்பாற்றிட்டான் அந்த இடத்துல, எப்படியோ அவன் அந்த இடத்துக்கு கரெக்டாக போயிட்டான், அதனால அந்த எஸ்பி இருக்கிறதுனால என்னால் எதுவுமே
எதுவுமே பண்ண முடியல. ஆனா, அவளோட சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமா ககன் வந்து சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க. இத கேட்ட நம்ம பூமி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிர்ச்சியா இருக்காங்க. ஒருவேளை இந்த எஸ்பி வந்து இந்த அபூர்வாவோட ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்குமே இப்போ சூர்யா மேல ரொம்பவே சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மருதாணி பாட்டிய தான் காட்டுறாங்க. மருதாணி பாட்டி நம்ம அபூர்வாவோட படத்துல மாலை போட்டிருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். உடனே நம்ம மருதாணி பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே நட்சத்திராவையும் செரியும் கூப்பிடுறாங்க. செரியை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த அபூர்வாவோட படத்தில் மாலை இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்றாங்க. உடனே நம்ம செரி எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம மருதாணி பாட்டியை கலாய்க்கிறாங்க. ஒரு பக்கம் நட்சத்திராவை தாங்க காட்டுறாங்க. நட்சத்திரா வந்ததும் எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, எனக்கு என்னமோ உங்கள் அம்மாவோட படத்தில் ஏதோ ஒரு மாலை இருக்கா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னும் போது, என்னது எங்கள் அம்மாவோட படத்தில் மாலை இருக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி எதுவும் கிடையாது. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் இப்படி தெரியுதோ, நட்சத்திர கண்ணுக்கு எதுவுமே தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம செரி கலாய்க்கிறாங்க. உடனே நட்சத்திராவுக்கு கோவம் வந்து, ரெண்டு பேரும் இப்போ வாயை மூடுறீங்களா இல்லைங்களா அப்படின்றாங்க. எங்கள் அம்மா ஒரு தேவதை அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அம்மா தேவதைனா அப்போ தேவதையெல்லாம் என்ன சொல்கிறது, உங்கள் அம்மா ஒரு ராட்சசி, அவளை பற்றி உனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு செரி வந்து நம்ம நட்சத்திரா கிட்ட சொல்ல, நட்சத்திரா ரொம்பவே கோவப்பட்டு பேசுகிறாங்க. இந்த பக்கம் நம்ம மருதாணி பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலம்மா, ஒரே படப்படப்பா இருக்கு, அவளுக்கு நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வா ஃபோன் பண்றாங்க. ஒரு பக்கம் மருதாணி பாட்டி சொல்றாங்க, அபூர்வா பத்தி பேசும்போது ஃபோன் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே படப்படப்பா இருக்காங்க. அப்ப நட்சத்திரா சொல்றாங்க, வாயை மூடிட்டு ஃபோன் எடுக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணி பாட்டி கிட்ட வந்து நம்ம நட்சத்திரா ரொம்பவே கடுமையாக பேசுறாங்க. இந்த பக்கம் நம்ம மருதாணி பாட்டி ஃபோன் எடுத்து பேசும்போது அபூர்வா பேசுறாங்க, சித்தி நான் தான் பேசுகிறேன் அப்படின்னும் போது, நான் தானா யார் அப்படின்னும் போது, நான் அபூர்வா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன அபூர்வா மாரி மெமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கியா, அபூர்வா தான் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம அபூர்வா ரொம்பவே கோவப்பட்டு, நான் மட்டும் உங்ககிட்ட இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் பல்லெல்லாம் தட்டி டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக வந்து நம்ம அபூர்வா நம்ம மருதாணி பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நட்சத்திரா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க. மருதாணி பாட்டியும் உன்னை எஸ்பி வந்து காப்பாத்திட்டாரா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சதுக்கப்புறம் நம்ம நட்சத்திரா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, உங்க அம்மா நல்லா சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, எங்க அம்மாவை பார்த்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்கு உங்க அண்ணன் கிட்ட இருந்து எங்க அம்மாவை காப்பாத்தின அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்ம சரி சொல்றாங்க, உங்க அம்மாவை நான் காப்பாத்தலை, எங்க அண்ணனோட எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை நான் காப்பாற்ற உங்க அம்மாவை தப்பிக்க விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சரி சொன்ன உடனே நம்ம நட்சத்திராவுக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு சூர்யா கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் சூர்யா சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருங்க மேடம், என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு ககன் வந்து ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான், அதனால அவங்ககிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருங்க, என்ன தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உங்கள் கூடவே நாங்கள் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவும் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. அப்போ தான் நம்ம சாரதா கோயிலுக்கு போகிறத நம்ம அபூர்வா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு எதுக்காக இவர் கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கா, அதுவும் பூவும் பொட்டோட போயிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரகசியம் இவகிட்ட இருக்குது, அது எப்படி இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா பின்னாடியே போறாங்க. போனா அந்த இடத்துல நம்ம சாரதா நம்ம கேபியோட பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அர்ச்சகர் கிட்ட போயிட்டு அவங்க என்ன பேரை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா அர்ச்சகர் வந்து அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. இதனால நம்ம அபூர்வாவுக்கு ரொம்பவே கோபம் வருது. இதனால நம்ம சாரதா பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது நம்ம சாரதா எல்லாருமே வந்து வேண்டிக்கிட்டு அவங்க வேண்டுதலை ஒரு மரத்தில் கட்டுறாங்க. அந்த மரத்தில் அந்த வேண்டுதலை நம்ம சாரதா கட்டுறதை நம்ம அபூர்வா பார்த்துட்டு இதில் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு நம்ம சாரதா கிளம்புனதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணி அதை வந்து கைட்ட போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு அம்மா சொல்கிறாங்க, அதை கைட்டக்கூடாதுமா, உனக்கு நான் சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்துறாங்க. உடனே நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, அதை நான் தெரியாமல் தப்பாக கட்டிட்டேன், அதனால் அதை கைட்டி திருப்பியும் வந்து கட்ட போகிறேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, ஒரு வாட்டி கட்டினது தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபூர்வாவுக்கு ரொம்பவே கோபம் வந்து அந்த அம்மா போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இருக்க அந்த வேண்டுதல் பையை வந்து எடுத்துகிட்டு வந்து காருக்குள்ளே வச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை பார்த்துட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் நம்ம சாரதாவுக்கு நம்ம அபூர்வாவில் என்னெல்லாம் தொல்லை வருதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.